எண்ணெய் விடாமல் வறுக்க போகிறேன். 15 வத்தல் வறுப்பட்டுட்டு 2 ஸ்பூன் மல்லி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் வறுப்பட்டுட்டு இறக்கிடலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், வறுத்து வச்ச மசாலா, அரை முறி தேங்காய் அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி தேங்காய் எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, இடித்து வச்ச இஞ்சியும் பூண்டும், முதல்ல இஞ்சி பூண்டு போட்டால் வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, இடித்து வச்ச தக்காளி, தேவைக்கு உப்பு. தக்காளி வதங்கிச்சு. கழுவி வச்ச இறைச்சியை போட்டுடலாம். தண்ணி ஊற்றாண்டா மூடி போட்டு மூடி வைக்கலாம். வதக்கி விட்டால் போதும். தண்ணியே ஊற்றலை, வெந்துட்டு கிண்டி விட்டால் போதும். அரைச்சி வச்ச மசாலா, மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். எங்களுக்கு இது போதும். மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு கொதிச்சிட்டு எனக்கு உப்பு காணாது, கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நான் ஊற்றி திங்குற மாதிரி தான் கிரேவியாக வைக்கிறேன். வறுத்த குழம்பு ரெடி. வறுத்து அரைச்ச குழம்பு ரெடி. சின்ன வெங்காயமும் பூண்டும் இஞ்சியும் இடித்து வறுத்து அரைச்ச குழம்பு ரெடி. ருசியாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிட்டு குழம்பு ரெடி.